Hi friends, this is Balakrishnan. இந்த செஷன் நம்ம குவாலிட்டி சர்க்கிள் அண்ட் இதோட ஸ்டெப்ஸ் என்னன்றது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் QCC குவாலிட்டி கண்ட்ரோல் சர்க்கிள். The QC circle was formally organized in Japan in 1962 by the Union Japanese Scientist and Engineering JOS Institute. ஜப்பானில் ஜோஸ்னு ஒரு இன்ஸ்டியூட் ஒன்று இருக்குது. அதில் இன் 1962 இதை லான்ச் பண்ணாங்க. ஃபவுண்டர் இது யார் லான்ச் பண்ணது அப்படின்னு பார்த்தா டாக்டர் கருரா இஷிகாவா இஸ் த கிரெடிட்டட் வித் த கிரியேஷன் ஆஃப் த QC சர்க்கிள் மூமெண்ட். இதுதான் லான்ச் பண்ணவர் இஷிகாவா, மிஸ்டர் இஷிகாவான்றவர் தான். பர்பஸ்: it was designed to encourage frontline workers to identify, analysis and solve work related problem to improve quality and productivity. இது எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் டைரெக்டாக ஒரு இண்டஸ்ட்ரியில் ஒரு டைரெக்டாக பார்ட் ஹேண்டில் பண்ணுற ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் யார் இருக்காங்களோ அவங்க அந்த ஒர்க் ஸ்பாட் ஏரியாவில் இருக்கிற ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணுறது, அனலைஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு டெலிவரி கொடுக்குறது, அந்த பர்பஸ்க்காகவே தான் இதை கொண்டு வந்தாங்க. QCC it was established through இந்த சிஸ்டம், QCC என்ற சிஸ்டம் எதை பேஸ் பண்ணி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த 8 கோர் பிரின்சிபல் ஆஃப் TQM. TQMல 8 பில்லர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 8 கோர் பிரின்சிபலில் அதில் 7th ஒன்று மெயினாக. இது 8 கோர் இங்கே கொடுத்துருக்கு. அதில் 7th ஒன்று தான் இம்பார்ட்டன்ட். இது த்ரூவில் தான் வந்தது. 7th ஃபேக்ட் பேஸ்டு டிசிஷன் மேக்கிங். Decisions are based on the analysis of accurate data, analytic and metric rather than assumptions, ensure more effective outcomes. Next, QC team selection. இந்த குவாலிட்டி சர்க்கிள் டீமை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றது ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. Quality control circle team are small voluntary group of employee, typically 4 to 6 members from the same or similar work area who meet regularly to identify. இது ஒரு சின்ன ஸ்மால் குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. வாலண்டரியாக எல்லாருமே இன்வால்வ் ஆகணும் அப்படின்றது அந்த ஒர்க் ஸ்பாட்லேயே அது சர்க்கம்ஃபரன்ஸில் இருக்கிற குறைஞ்சபட்சம் 4லேருந்து 6 மெம்பர் இன்வால்வ் ஆகணும், ரெகுலராக மீட் பண்ணணுன்றத மோட்டிவேட்டில் இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. கீ ரோல் வித் எ QC டீம். இந்த பர்சன்ஸ் அங்கே இருக்க யார் என்னென்ன ரோலில் இருப்பாங்க, அவங்களோட ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது இங்கே லைட்டாக பார்ப்போம். லீடர் ஆஃபன் சூஸ் ஃப்ரம் வித்தின் த டீம். திஸ் பர்சன் கைட் த மீட்டிங்ஸ், என்கரேஜ் பார்ட்டிசிபேஷன் அண்டு ரொட்டேட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட். அந்த டீமில் இருக்கிற ஃபஸ்ட் பர்சன் இந்த லீடர்னு சொல்லுவாங்க. அந்த லீடர் தான் அந்த மீட்டிங்கை வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, மீட்டிங்காக டெய்லியாக மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுறது, பார்ட்டிசிபேஷன் எல்லோரும் என்கரேஜ் பண்ணி அந்த டீமை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணி கொண்டு போகிற ஒரு லீடர் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். அடுத்து மெம்பர்ஸ். ஒரு லீடர், அதர் பீப்புள் ஆர் மெம்பர்ஸ். மெம்பர்ஸ் இண்டிவிஜுவல் டைரக்ட்லி இன்வால்வ் இன் த ஒர்க் ப்ராசஸ் who identify the problem, collect and propose solution. அந்த மெம்பர்ஸ் அவங்கெல்லாம் வந்து டேட்டா கலெக்ஷன், அந்த ப்ராப்ளத்தை அனலைஸ் பண்ணி அதை ஷார்ட் அவுட் பண்ணுறது, சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது, இது எல்லாமே இந்த மெம்பர்ஸோட ரோலில் வந்துடும். தென் ஃபெசிலிட்டேட்டர். யூஸ்வலி சூப்பர்வைசர் ஆர் மேனேஜர் who help the team remove road blocks, provides resource and offers training on QC tools. ஃபெசிலிட்டேட்டர் அங்கே இருக்க அந்த டீமுக்கு ஃபெசிலிட்டேட் பண்ணுற பர்சன். அந்த ஒர்க் ஸ்பாட்டில் இருக்க டைரக்ட் ஒர்க் ஸ்பாட்டில் இருக்க சூப்பர்வைசர் ஆர் மேனேஜர் அங்கே இருக்கிறவங்க தான், அவங்க தான் இவங்கள அரேஞ்ச் பண்ணுறது, அவங்களுக்கு என்னென்ன ஒர்க் இருக்கோ அதை ப்ராப்பராக கைட் பண்ணி அதை சப்போர்ட் எல்லாம் பண்ணுறது, அது தெரியாத விஷயங்களை அவங்களுக்கு ட்ரைன் பண்ணுறது, QC சர்க்கிள் பற்றி ட்ரைன் பண்ணி அதை சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே அந்த ஃபெசிலிட்டேட்டரோட ரோலாக இருக்கும். அதுதான் மேனேஜ்மெண்ட்டு, ஷேரிங் கமிட்டி. Senior management who provide support, resource and recognition for the team effort. Management just formal support, அவங்களுக்கு வேறு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ அதெல்லாம் சப்போர்ட் பண்ணணும், மேனேஜ்மெண்ட்டில் வந்து பண்ணுவோம். ஸோ கீ ரோல்னு பார்த்தீங்கன்னா லீடர் அண்ட் மெம்பர்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டேட்டர், திஸ் 3 years கீ ரோல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இருப்பாங்க.
அடுத்து ஸ்டெப்ஸு QCCயோட 12 ஸ்டெப்ஸ் ஃபார் ப்ராப்ளம் சால்விங். திஸ் ஆர் த ஸ்டெப்ஸ். மொத்தம் 12 ஸ்டெப்ஸ் இருக்குது QCCயில். இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பை பற்றி பின்னொரு மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஐடென்டிஃபை த ப்ராப்ளம். லிஸ்ட் அவுட் த ப்ராப்ளம்ஸ் த்ரூ brainstorming respective work location. Define 3 categories respectively. For A, the problem can be solved by the team member. B, the problem can be solved with the help of other department. C, the problem can be solved with the help of management. First, identification of problem. இதில் வந்து அந்த ஒர்க் ஸ்பாட்டில் இருக்க ப்ராப்ளத்தை பிரைன்ஸ்டார்மிங் டெக்னிக்னு ஒன்று சொல்லுவாங்க. அங்கே இருக்க பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி பேசி என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதை லிஸ்ட் ஆன் பண்ணோம். அந்த ப்ராப்ளம்ஸை 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஏன்றது என்னென்னா, அந்த டீம் மெம்பர்ஸ் யார் அந்த டீம் ஃபார்ம் ஆகிருக்காங்க அந்த டீமுக்குள்ளாரவே அவங்களால இன்வால்மெண்ட்லேயே அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். பி, வித் சப்போர்ட் ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட்டு. அந்த டீமை அதர் தென் அந்த சப்போர்ட் ஆஃப் அதர் டிபார்ட்மெண்ட் சப்போர்ட்டில் பண்ணலாம். சி கேட்டகரி, ப்ராப்ளம் கேன் பி ஹெல்ப் வித் மேனேஜ்மெண்ட்டு. மேனேஜ்மெண்ட் சைடில் ஒரு ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மணி ஆர் சம் மேனேஜ்மெண்ட் சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட்டில் பண்ணுறது சி கேட்டகரின்னு சொல்லுவாங்க. மொத்தம் இந்த 3 கேட்டகரியில் டிஃபைன் பண்ணணும் அந்த ரெஸ்பெக்டிவ் ப்ராப்ளத்தை. மோஸ்ட்லி QCC ஏ கேட்டகரி தான் ஐடென்டிஃபை பண்ணுறது. செகண்ட் ஒன், செலக்ஷன் ஆஃப் ப்ராப்ளம். Periodizing issue based on impact using tools like Pareto chart. இங்கே அந்த ஏ கேட்டகரி செலெக்ஷனை அந்த ப்ராப்ளத்தை நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு ஏ கேட்டகரியில் இருக்க ப்ராப்ளத்தை லிஸ்ட் ஒன் பண்ணுறோம். இதில் பெரட்டோ சார்ட்டுன்னு ஒரு டூல் சொல்லுவாங்க. இந்த பெரட்டோ சார்ட்டில் என்னென்னா 80-20 ரூல்னு சொல்லுவாங்க. 80% அங்கே என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு வந்து 20% சொல்யூஷன். அதை அட்டாக் பண்ணால் அங்கே இருக்க 80% ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் அப்படின்றது தான் அதுக்கான சார்ட். இங்கே கீழே கொடுத்துருக்கேன் சாம்பிள் பெரட்டோ சார்ட் அப்படின்றது. ஃபர்தர் மோர் கிளாஸஸில் அந்த ஒவ்வொரு டூலோட எப்படி மேக் பண்ணுறது அதை ரூல் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் அடுத்த கிளாஸில். இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே இந்த கிளாஸில் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பெரட்டோ. It is used to apply the 80-20 rule where regularly 80% of issues stem from 20% of causes, enabling teams to prioritize the effects, understand the problem on timeline, collect and analysis historical and or reference data, certify, segregate segment, define the improvement target with the time frame, consider best practice and industry benchmark. Third one, definition of problem. Deep information about the problem through 4W and 1How. What impact of the problem? Why it is important? Activity plan made for 12 steps. Theme and target set. Third, definition of problem. அந்த என்ன ப்ராப்ளம்ன்றதை இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம். நமக்கு என்ன அங்கே இடத்துல ப்ராப்ளம் எது இருக்குது, அதனால் என்னென்ன இம்பேக்ட், நமக்கு லாஸ் என்னென்ன ஆகுது அப்படின்றத டீட்டெயில் இன்ஃபர்மேஷனாக இங்கே சொல்கிறது. அதுக்கான ஆக்டிவிட்டி 12 ஸ்டெப்ஸை வந்து எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணி எப்போ முடிக்க போகிறோம்னு ஆக்டிவிட்டி ஷெட்யூல் மேக் பண்ணோம். ப்ளஸ் டார்கெட் செட்டிங். நம்ம எதில் இருந்து எவ்வளோவா குறைக்க போகிறோம். இப்போ ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது, அது இவ்வளோ பர்சன்டேஜ்லேருந்து ஒரு 80%லேருந்து ஒரு 40% கன்வெர்ட் பண்ணுறோம், அந்த QC டீமில் சால்வ் பண்ணுறோன்றது டார்கெட் செட் பண்ணுறது. ஆர் ஈல்டு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஆர் அவுட்புட் இம்ப்ரூவ்மெண்ட்டு. ஸோ இந்த ஆக்டிவிட்டி என்ன டார்கெட்டோ அதை செட் பண்ணுறது தான் டார்கெட் செட்டிங். சாம்பிள் கிராஃப் இங்கே கீழே கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். ஃபோர்த் ஒன்று, அனாலிசிஸ் ஆஃப் த ப்ராப்ளம். டேட்டா கலெக்ஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த கரண்ட் சுச்சுவேஷன். இப்போ அனலைஸ் ஆஃப் ப்ராப்ளம், அந்த பர்டிகுலர் ப்ராப்ளத்தோட கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படின்றது. கரண்ட் ஃப்ரம் பாஸ்ட் 3 to 4 மந்தோட டேட்டா கலெக்ட் பண்ணோம். மந்த் வைஸ் ஆர் வீக் வைஸு டேட்டா எடுத்து அதோட டார்கெட் என்ன, ஆக்சுவல், அந்த டார்கெட் வெர்சஸ் ஆக்சுவலோட கேப் என்னன்ட்டு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணோம். அனலைஸ் ஆஃப் த ப்ராப்ளத்தில் எவ்வளோ கேப் இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது தான் இந்த டூலில் சொல்கிறோம். அடுத்து ஃபிஃப்த் ஒன், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காசஸ் யூசிங் brainstorming for fishbone diagram to identify the potential causes. Classify main and sub causes, always consider sub cause. இப்போ இங்கே வந்து ஒரு சாம்பிள் ஃபிஷ்போன் டயக்ராம் பிரைன்ஸ்டார்மிங் மெத்தடில் ஃபிஷ்போன் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்கோம். இதுவும் ஒன் ஆஃப் த டூல், QC டூலில் இதுவும் ஒன்று. இது என்னென்னா ஜஸ்ட் ஃபிஷ்ஷோட
டிராயிங் தான். ஃபிஷ்ஷோட ஹெட்டு தலை, அதோட செதில்கள் தான் நம்மளோட காசஸ் என்னன்றதை இங்கே டிஃபைன் பண்ணுறோம். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதனால் அந்த ப்ராப்ளம் எதனாலலாம் வர்றது, அங்கே வேலை செய்கிற மேன் பவர்னால வரலாம், இல்லை நம்ம அங்கே செய்கிற மெத்தடு செய்கிற விதம் ஏதாச்சும் குறை இருக்கலாம், இல்லை நம்ம வேலை செய்கிற அந்த மிஷினில் ஏதாச்சும் ஃபால்ட் இருக்கலாம், இல்லை அங்கே யூஸ் பண்ணுற மெட்டீரியல் ரா மெட்டீரியல் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்கலாம். இதை தவிர்த்து இன்கேஸ் ஏதாவது ஒரு டிஃபிகல்ட் ப்ராசஸில் வந்து என்வாயன்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணுவாங்க. அந்த சுற்றுப்புற சூழல் அங்கே இருக்க டெம்பரேச்சர் ஹை ஆகுது, டெம்பரேச்சர் குறையுது, இந்த மாதிரி சூழ்நிலையும் ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் வரலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் காசஸ் எல்லாமே வேலிடேட் பண்ணுறது தான். என்ன நமக்கு ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எதனாலலாம் வரத்துக்கு பாசிபிள் இருக்குன்றது பிரைன் ஸ்டார்மிங் செக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது பீப்புள் இன்ட்ராக்ஷன் பை எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள், அங்கே அந்த ஆன் ஸ்பாட் ஒர்க் பண்ணுறவங்க அவங்களுக்குள்ளே இன்ட்ராக்ட் பண்ணி இதனால் வரலாம் அப்படின்ட்டு அந்த டீம் இன்ட்ராக்ட் பண்ணணும். அந்த டீம் மெம்பர்ஸ் சர்க்கம்ஃபரன்ஸ் எல்லாமே இன்ட்ராக்ட் பண்ணி இதில் எடுக்கணும். இதில் மெயின் காசு சப் காசுன்னு சொல்லுவாங்க. இப்போ மெயின் காசு இப்போ மேனால் இப்போ ஒரு ப்ராப்ளம் அந்த பர்சன் ஹேண்ட்லிங் என்ஜி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னாக்கா அது ஏன் ஹேண்ட்லிங் என்ஜி வருதுன்னு அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போகணும். அடுத்த ஸ்டெப்பு மேபி அங்கே வந்து நியூ மேன் பவர் இருக்காங்க, அவருக்கு ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லைன்றது சப் காசு. ஸோ மெயின் காசுன்றது மேன் ஹேண்ட்லிங்கு, சப் காசுன்றது அந்த பீப்புள் அண்டர் ட்ரைனிங் நாட் வெல். ஸோ அதுதான் சப் காசு. அதை தான் எடுத்து வேலிடேட் பண்ணும் அடுத்த கேஸுக்கு. நம்ம மெயின் காசை மட்டும் அங்கே மேன் பவர் ஹேண்ட்லிங்கிறத மட்டும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்த ஸ்டெப் என்ன வருது, அந்த பீப்புள் நாட் ட்ரைன்டு பர்சன் ஆர் நியூ பர்சன் எதாவது டிஃபைன் பண்ணுறோமோ அதை தான் எடுத்து அடுத்த ஸ்டெப் வேலிடேஷனுக்கு போகணும். அதான் மெயின் காசு சப் காசுன்னு சொல்லுவாங்க. சப் காசு தான் ஃபைனல் காசை வேலிடேட் பண்ணி அதுக்கான கவுண்டர் ஆக்ஷன் எடுக்கணுன்றது தான் இதோட இம்பார்ட்டன்ஸ். அடுத்தது 6th, ஃபைண்டிங் ரூட் காசஸ். Pinpointing the fundamental causes to validate all identified causes through systematic and physically. Make a report of result which one is significant, insignificant causes. இப்போ முன்னாடி 5th ஸ்டெப்பில் என்ன பார்த்தோம், அந்த ஃபிஷ் போன் டயக்ராமில் பிரைன் ஸ்டார்மிங்கில் என்னென்ன பாசிபிள் காசஸ் அப்படி மேன் மிஷின் மெத்தட் மெட்டீரியல் என்வாயன்மெண்ட் அப்படின்ற காசஸ் எதெல்லாம் மெயின் காசு எது சப் காசு ஃபைனலைஸ் பண்ணிக்குமோ அந்த காசை எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதை வந்து வேலிடேட் பண்ணணும். எப்படி வேலிடேட்னா ஃபிசிக்கலாக சிஸ்டமேட்டிக்காகவும் பண்ணால் ஃபிசிக்கலாக ஆன் ஸ்பாட்டில் போயிட்டு அங்கே என்ன அந்த மெயின் காசு என்ன அதோட ப்ராப்ளம். இப்போ அங்கே மேன் பவர் சரியில்லை, அவர் நாட் ட்ரெயின் ஓரல் ஸ்டேட்னு சொல்லிடலாம் பிரைன் ஸ்டார்மிங்கில். ஃபிசிக்கலாக அந்த மேன் பவரை போய் அங்கே இன்ட்ராக்ட் பண்ணி அந்த மேன் பவரோட ஸ்கில் வேலிடேட் பண்ணணும். ஸ்கில் மேட்ரிக்ஸ் செக் பண்ணிடலாம், அவரோட எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸஸ், நியூ கம்மரா, டேட் ஆஃப் ஜாயினிங்கு, இந்த மாதிரி ஃபிசிக்காக வேலிடேட் பண்ணுறது, பட் சிஸ்டமேட்டிக்காகவும் வேலிடேட் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு காசு அண்ட் சப் காசு எது ஃபைனலாக இருக்கோ அந்த காசை வேலிடேட் பண்ணிவிட்டு சிக்னிஃபிகன்ட் இன்சிக்னிஃபிகன்ட் சொல்லுவாங்க. அந்த காசில் எதெல்லாம் சிக்னிஃபிகன்ட்னா இது வந்து பாசிபிள் அப்படின்றது சிக்னிஃபிகன்ட், இன்சிக்னிஃபிகன்ட் இது பாசிபிள் இல்லை, இதுக்கு காரணம் இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணுறது தான். 2 வார்த்தை சொல்லுவாங்க, சிக்னிஃபிகன்ட் இன்சிக்னிஃபிகன்ட். அதை லிஸ்ட் அவுட் பண்ணணும். மேபி இந்த ஃபிஷ் போன் டயக்ராமில் ஒரு 20 காசஸ் மேலே ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த 20 காசை ஐடென்டிஃபை பண்ணால் அந்த 20யும் இங்கே வேலிடேட் பண்ணி அதில் ஷார்ட் அவுட் பண்ணணும், ஸ்கோப்பிங்காக கொண்டு போகிறது. சிக்னிஃபிகன்ட் காசஸ் அந்த 20 அங்கே இருக்குன்னா இதில் மேபி ஒரு 7 or 8 இங்கே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். அந்த 7 or 8 காசு தான் அடுத்த ஸ்டெப் கொண்டு போகணும். 7th ஸ்டெப்பு, டேட்டா அனாலிசிஸ். ஆல் சிக்னிஃபிகன்ட் காசஸ் டு ஃபைண்ட் அவுட் ரூட் காஸ் யூஸிங் 5 why அனாலிசிஸ். இப்போது மேபி 20 காசஸ் ஃபிஷ் போன் டயக்ராமில் நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். அந்த 20 காசை அடுத்த 6th ஸ்டெப்பில் வேலிடேட் பண்ணி அது ஒரு 7 காசஸ் ஆகிருக்கும். அந்த 7 காசை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு காசும் எதனால் வந்துச்சு, ஒய் அந்த அடுத்தடுத்த கொஷின் எதனால் அப்படின்னு 5W அப்படின்ற ஒரு டூல் இருக்குது குவாலிட்டி சர்க்கிளில். அதை அனலைஸ் பண்ணோம், எதனாலன்னு அதை அனலைஸ் பண்ணி அது ஃபைனலாக அதோட கவுண்டர் மெஷர். அந்த ப்ராப்ளம் எதனாலலாம் வந்திருக்குன்னு ஒவ்வொரு கேள்வியாக கேட்டு கடைசியாக நமக்கு கவுண்டர் மெஷர் சொல்யூஷன் வரும். அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் டேட்டா அனலைசிஸ்ன்னு சொல்லுவோம். இதுவும் சிஸ்டமேட்டிக்காக அண்டு ஃபிசிக்கல் வேலிடேஷனில் வேலிடேட் பண்ணி கவுண்டர் ஆக்ஷன் கொடுக்குறது தான் இந்த ரூட் காஸ் அனலைஸ் பண்ணுறது. 8th one, developing solution counter measure. To summarize, all valid causes and their solution have been implemented here in these two identified solution wise who is the responsible and define target date and implement solutions. The core objective is to create solution through efficient scalable.
இங்கே சம்மரைஸ் பண்ணுறது என்னென்ன கவுண்டர் மெஷர் 7 ஸ்டெப்பில் என்னென்ன ப்ராப்ளத்தை ஐடென்டிஃபை பண்ணி என்ன கவுண்டர் மெஷர் நம்ம எடுத்துருக்கோமோ அதை சம்மரைஸ் பண்ணுறது. என்ன காசு, அதுக்கான என்ன சொல்யூஷன் கவுண்டர் மெஷர் என்ன, அதுக்கு ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஹூ இஸ் அ ரெஸ்பான்சிபிள், யார் அதை பண்ணணும், டார்கெட் டேட்டு எப்போக்குள்ளே அதை முடிக்கணும், அதை போட்டு ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்ணுறது இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் சொல்யூஷன். 9th one, forcing problem resistance, identifying the potential abstraction to implementation. இப்போ மேலே ஃபைனல் பண்ண ஒரு ப்ராப்ளத்தை ஃபிஷ்போன் டயக்ராமில் நம்ம ஒரு 20 காசை ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். அடுத்த ஸ்டெப்பில் அதை வேலிடேட் பண்ணி அதை 7 or 8 கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த 7 or 8 கவுண்டர் மெஷரை சம்மரைஸ் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். 9th ஸ்டெப்லன்னா அது இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு ஏதாச்சும் ரியாக்ஷன் ஆகுதா. நம்ம ஒரு கவுண்டர் மெசேஜஸில் இது ஒரு பேராமீட்ரு என்ஜி அப்படின்ட்டு ஒரு ப்ரெஷர் கேஜில் போயிட்டு நம்ம ஒரு பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அந்த பேராமீட்டர் சேஞ்ச் பண்ணால் வேறு என்ன பொட்டன்ஷியல், வேறு என்ன ப்ராப்ளம் எதிர்பார்க்கப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கேஜோட கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கலாம், ஆர் அந்த கேஜுக்கு வர இன்புட் ப்ரெஷர் ஓஸோட இம்பேக்ட் வந்து கம்மியாக இருக்கலாம். ஓஸோட டயமீட்டர் ஏதாச்சும் கம்மியாக இருக்கலாம், டயமீட்டர் அதிகம் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸிங் ஆஃப் ப்ராப்ளம் ரெசிஸ்டன்ஸ், பொட்டென்ஷியல் அப்சர்வேஷன் என்ன அதனால் வரும் அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது அப்படின்றத இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணுதான். அதான் இங்கே ஃபார்மேட் ஒன்று கொடுத்தோம், சீரியல் நம்பர், ப்ராப்ளம் எக்ஸ்பெக்டட், என்ன ப்ராப்ளம் வரலாம் அந்த கவுண்டர் மெஷர்னால, அதுக்கு சொல்யூஷன் டு ஓவர் கம் த எக்ஸ்பெக்டட் ப்ராப்ளம், அதில் என்ன சொல்யூஷன் வருது, அதுக்கு என்ன பண்ணலாம். இதுதான் சிம்பிள். அந்த ப்ரெஷர் கேஜோட கெப்பாசிட்டியை விட அதிகமாக நம்ம ப்ரெஷர் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற கேஸுக்கு அப்போ அந்த ப்ரெஷர் கேஜ் இஸ் நாட் வேலிட். ஸோ அந்த ப்ரெஷர் கேஜ் ரீப்ளேஸ்மெண்ட்டும் இங்கே கேப்சர் ஆகணும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி உங்களோட அந்த ரெஸ்பெக்டிவ் ஏரியாவுக்கு என்ன வரலாம் அப்படின்றத கொடுக்குறது தான் இங்கே 9th ஸ்டெப். அடுத்து 10th, ட்ரையல் இம்ப்ளிமெண்டேஷன் அண்டு செக்கிங் பர்ஃபார்மன்ஸ், அனாலிசிஸ் data and check effectiveness of countermeasure, retrials, compare results with the target, quantify improvement, is a tangible result or intangible benefits சொல்லுவாங்க. இது 10th ஸ்டெப்ல என்ன ட்ரையல் எல்லாம் முன்னாடி ட்ரையல் எல்லாமே எடுத்துட்டோம், இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணியாச்சு. 9th வரலும் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ட்ரையலை செக் பண்ணும். நம்ம எடுத்த கவுண்டர் மெஷர்னால ரிசல்ட் இம்ப்ரூவ் ஆகுதா, அதை டேட்டா எடுக்கணும். இப்போ தேவைன்னா அது ரீட்ரையல் கூட பண்ணி எடுக்கலாம். அந்த கவுண்டர் மெஷரில் ஏதாச்சும் சரியில்லை, மோரலஸ் கொஞ்சம் மேட்ச் ஆகுது, இன்னும் நம்மளோட எஸ்டிமேஷன் டார்கெட்டுக்கு ரீச் ஆகலைன்னாக்கா திருப்பி ரீட்ரையல் கூட கம்பேர் பண்ணலாம். ப்ளஸ் ஆர் மைனஸ் வேல்யூ சேஞ்ச் பண்ணுறது, மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அது எல்லாமே பண்ணி கன்க்ளூஷன் நம்மளோட செட்டிங் டார்கெட் செட்டிங்கான ரிசல்ட்டுக்கு இங்கே மானிட்டர் பண்ணுறது. அதுக்கப்புறம் அதோட பெனிஃபிட்ஸ் என்ன ஆகுது. இதில் வந்து டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் பெனிஃபிட்னு சொல்லுவாங்க. டேஞ்சபிள் பெனிஃபிட்னா அதனால் மெஷரபிளாக எவ்வளோ. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இம்ப்ரூவ்மெண்ட்னால அதோட காஸ்ட்டு பார்த்தோன்னாக்க ஒரு 1 lakh பர் annum சேவிங்ஸ் ஆகுது அப்படின்ற ஒரு வேல்யூவாக சொல்லும் போது அது டேஞ்சபிள் பெனிஃபிட்னு சொல்லுவோம். இன்டேஞ்சபிள்ன்றது என்ன மீனிங் வரும்னாக்கா, அங்கே இந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுனா அந்த ஒர்க் ஸ்பாட்டில் இருக்கிறோட ஃபேட்டிக் குறையுது, அதாவது ஒர்க்லோடு அவருக்கு பேர்டன் குறையுது அந்த விஷயத்தில், அதனால் அப்படின்றது இன்டேஞ்சபிள். நான் மெஷர் பண்ண முடியாது, அது இன்டேஞ்சபிள் சொல்லுவோம். டேஞ்சபிள்ன்றது மெஷர் பண்ணுற விஷயம், வேல்யூவாக வர விஷயம். இன்டேஞ்சபிள் வந்து ஜஸ்ட் எஸ் ஆர் நோ ஓகே அப்படின்ற ஒரு நான் மெஷரபிளான விஷயத்தை இன்டேஞ்சபிள்னு சொல்லுவோம். ஸோ அது எல்லாமே இங்கே குவான்டிஃபை பண்ணி ஐடென்டிஃபை பண்ணுறது தான் இந்த 10th ஸ்டெப்பில் சொல்லுவாங்க. அடுத்து 11, ரெகுலர் இம்ப்ளிமெண்டேஷன். இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் crucial process of turning a plan, idea or design into reality, improving all the steps to execute it effectively. Decide initial control period and monitor method. Communicate and train concerned people. Monitor the result. So far இதுவரையிலும் நம்ம ட்ரையலெல்லாம் எடுத்து எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி சொல்யூஷனும் பண்ணி ஒரு ப்ராசஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அதை ரெகுலைஸ் பண்ணுறது. முன்னாடி ஸ்டெப் வரலாம் ட்ரையல் பார்த்துட்டு சர்டன் டைம் லைனில் நம்ம செக் பண்ணுறது, எல்லாம் சக்ஸஸ்ன்னு வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் கன்ஃபர்மேஷன் இம்ப்ளிமெண்ட். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை,
இப்போ அங்கே இருக்கிற ஒரு பர்சன் ஒர்க் ஸ்பாட்டில் இருக்க அந்த பர்சன் அதர் பர்சனுக்கு வந்து ஒரு கம்யூனிகேஷன் கொடுக்கணும். ஈவன் ஒரு ப்ரெஷர் கேஜ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அந்த ப்ரெஷர்லேருந்து இதுலேருந்து இது மாறி இருக்குது அப்படின்றத அங்கே அவேர்னஸ் ட்ரைனிங் கொடுக்கணும் அந்த பர்சனுக்கு. இல்லைப்பா இந்த குவாலிட்டி சர்க்கிள் மூலிமா இதை சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இதுக்கப்புறம் இது இந்த மாதிரி தான் ரன் ஆகணும், அந்த மாதிரி ஒரு ப்ரொசீஜர் அங்கே எல்லாம் கைட் பண்ணுறதுக்கு, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதை 100% வேலிடேட் ஃபிசிக்கல் வெரிஃபிகேஷன் நம்ம மானிட்டர் பண்ணோம் அந்த ரிசல்ட்டை. அது 11th ஸ்டெப்பில். அது 12th ஸ்டெப் ஃபாலோ பண்ணுற ரிவ்யூ. ரிவ்யூவிங் ரிசல்ட், எஸ்டாப்ளிஷிங் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பிளானிங் ஃபியூச்சர் ஆக்ஷன். மேக் a new standard among exist one. Procedure and process map. Work instruction and data sheet. FMEA's design and process standard limit sample. Activity plan schedule complete. Last 12th step as it is implementation. ப்ராப்ளத்தை செலக்ட் பண்ணோம், ப்ராப்ளத்தை வேலிடேட் பண்ணி அதை ரூட் காஸ் கவுண்டர் மெஷர் எடுத்துட்டோம், அந்த கவுண்டர் மெஷர் இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க இந்த ஒர்க் ஸ்பாட்டுகள் ட்ரைனிங் எல்லாம் கொடுக்குறது, நம்ம வேலிடேஷன் அதை எல்லாம் ரிசல்ட்டை ட்ராக் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சு சிஸ்டமேட்டிக்காக அப்லோட் பண்ணுறது. ஜஸ்ட் லைக் இது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னது, அந்த ப்ரெஷர் கேஜ் மாற்றிட்டா அதனால சரியாயிடுச்சுன்னு அப்படியே விட்டுற முடியாது. அந்த ப்ரெஷர் கேஜோட கேஜ் எங்கே கேப்சர் ஆகிருக்கு, ஜாப் ஸ்டாண்டில் எங்கன்னா கேப்சர் ஆகிருக்கு, அந்த ஸ்டாண்டர்டை பார்த்துட்டு அந்த ஸ்டாண்டர்ட் ரிவைஸ் பண்ணும். எஃப்எம்ஏல அந்த ப்ரெஷர் கேஜோட ரேஞ்சு டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளேருந்து இதுக்குள்ளே தான் இருக்கணுன்றது ஒரு ஸ்டாண்டர்ட் அங்கே டிஃபைன் பண்ணிப்பாங்க. ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் சொல்லுவாங்க எஃப்எம்ஏல. அந்த டிசைனில் இப்போ மாற்றிருக்கணும் போது எஃப்எம்ஏல கேப்சர் பண்ணுவாங்க. அந்த ரெஸ்பெக்டிவ் எஃப்எம்ஏ அந்த குவாலிட்டி கன்சர்ன் இதை ரைஸ் பண்ணி இந்த ஜாப் ஸ்டாண்டர்ட் மேக் பண்ணிவிட்டு அந்த ஜாப் ஸ்டாண்டர்ட் டிஸ்பிளே பண்ணிட்டு ரிகார்டிங் த பேஸ்ட் ஆன் த ஜாப் ஸ்டாண்டர்ட் எஃப்எம்ஏ கரெக்ஷன் டிசைனில் அப்லோட் பண்ணுறது. அங்கே ஏதாச்சும் லிமிட் சாம்பிள் ஏதாவது மாற்ற வேண்டி இருக்குன்னா அந்த லிமிட் சாம்பிளும் அங்கே அப்லோட் பண்ணணும். இந்த ஆக்டிவிட்டி எல்லாமே கம்ப்ளீட் பண்ணுறதும் 12th ஸ்டெப், லாஸ்ட் ஸ்டெப். அதேபோல் நம்ம ஆக்டிவிட்டி ஷெட்யூல் நம்ம 3 மந்தில் கம்ப்ளீட் பண்ணுறோன்ட்டு ஸ்டார்டிங் 2nd ஸ்டெப்லேயே மேக் பண்ணியிருப்போம் பிளானு. அது ஷெட்யூல் பிரகாரம் கம்ப்ளீட் ஆகிருக்கா அப்படின்ட்டு ஆக்டிவிட்டி ஷெட்யூல் 12th ஸ்டெப்புக்கும் ஆக்டிவிட்டி ஷெட்யூல் போடணும். இங்கே பாட்டமில் நாங்கள் சாம்பிள் கொடுத்துருக்கேன். இதில் டார்கெட் வந்து ப்ளூ கலரு, ஆக்சுவல் கம்ப்ளீட் ஆன ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே க்ரீன். அந்த வீக்கு ஒரு வீக்கில் வந்து 4 வீக்னா வீக்லி ஒன்ஸ் மீட்டிங் கான்டாக்ட் பண்ணி அந்த வீக்லி ஒன்ஸ் அதோட ஸ்டேட்டஸை ஒரு நோட் புக்கில் ரெக்கார்ட் ரெடி பண்ணணும். எடுத்தோடனே ப்ரெசன்டேஷன் போட்டு பண்ணோம் அப்படின்னா QCCன்னு ஒரு புக்கு மேக் பண்ணி வச்சுட்டு டெய்லி பீப்புள் இன்ட்ராக்ஷன் என்னென்ன பண்ணுறாங்க, என்னென்ன ஸ்டெப்பும் முடிஞ்சிருக்கு, அதுக்கு என்னென்ன கவுண்டர் பண்ணி எவ்ரிதிங் அண்டர் ரெக்கார்டு. நீங்கள் ரெக்கார்டு இல்லாமல் ஜஸ்ட் ஓரலாக பேசிட்டேன்றது இட்ஸ் நாட் ஃபார் QCC. QCCயை பொறுத்தவரை எவ்ரி சிங்கிள் பாயிண்ட் அஸ் ஏ ரெக்கார்டபுளாக வரணும். அந்த ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் ப்ரெசன்டேஷன், அது இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே. ஒரு QCC ப்ரெசன்டேஷன் போயிட்டு ஒரு அவுட்கம் எங்கே போகிறோம் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்டு தாங்க கேட்போம். வேர் இஸ் அ ரெக்கார்டு, ஒரு இன்டர்னல் மீட்டிங் ரெக்கார்டு, பீப்புள் இன்ட்ராக்ஷன் ரெக்கார்டு, எவ்ரி டூலோட ரெக்கார்டு அதில் இருக்கணும். அந்த அப்சர்வ் பண்ணிடணும். அதை பேஸ் பண்ணி ஆக்டிவிட்டி பிளான். இன்கேஸ் ஏதாச்சும் டிலே ஆகுது, சம்டைம் ஏதாவது டிலே ஆகலாம், அந்த ட்ரையல் அண்ட் எரரில் டிலே ஆகலாம். அந்த டிலேக்கு வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம் சாம்பிள். எல்லோ ஆர் ரெட்டு எனி கலர்ஸ் ஒன்று அங்கே செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கான ரீசனும் கொடுக்கணும். ஒய் டிலே, அந்த ஆக்டிவிட்டியில் நம்ம ஷெட்யூல் பண்ணியிருப்போம். இன்கேஸ் டிலே ஆகிடுதுன்னா அந்த டிலேக்கான ரீசனை அந்த நோட்டில் கேப்சர் பண்ணிக்கணும். இந்த ஆக்டிவிட்டி ஷெட்யூல்லையும் சிம்பிளாக அப்டேட் பண்ணிக்கணும். மேபி ட்ரையல் அண்ட் எரரில் டிலே ஆச்சு அப்படின்ற திங்ஸை கேப்சர் பண்ணிக்கணும். இதுதான் 12 ஸ்டெப்ஸ். இங்கே QC டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸு சாம்பிள் இங்கே போட்டிருக்கேன். 7 QC டூல்ஸ்: செக் ஷீட்டு, பெரட்டோ டயக்ராம், காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம், ஸ்டாட்டிஸ்டிகேஷன், கிராஃப் அண்ட் கண்ட்ரோல் சார்ட்டு, ஹிஸ்டோகிராமு, ஸ்கேட்டர் டயக்ராம், இந்த மாதிரி 7 QC டூல்ஸ் இருக்குது. அதே போல் டெக்னிக்ஸு ரைட் சைடில் இங்கே கொடுத்துருக்கேன். இந்த 7 QC டூலில் ஹியூஜ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஜஸ்ட் சிம்பிளாக சொல்கிற விஷயம் இல்லை. இது ஒவ்வொரு டூலுக்கும் நான் அப்கமிங் டேஸில் நான் வீடியோ கேப்சர் பண்ணி போடுறேன். எங்களோட டச்சப்பில் இருங்க. டெஃபினட்டாக அது ஒவ்வொரு டூலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன் அடுத்த ஸ்டெப். தேங்க்யூ ஃபார் யூ ஆல். இந்த QC சர்க்கிள் போர்ஷன் இந்த இதில் கம்ப்ளீட் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட் மீட் பண்ணுவோம். பாய்.